கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சியோன் கீதங்கள்ல 166வது பாடலை பாடி முதலாவது ஆண்டவரை மையப்படுத்தலாம். ஒரு ஆலோசனைகள் அருமையானவை. சங்கீதம் 139:17 சொல்லினமாக தேவனுடைய ஆலோசனை இந்த மாதம் முழுவதும் நம்மை நடத்தி வந்த கிருபைக்காக நன்றி செலுத்தி இந்த பாடலை பாடலாம். தேவா
ஸ்தோத்திரம். தொடர்ந்து 167வது பாடலை பாடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தலாம். அவர் துதிக்கு பாத்திரராய் இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 4:11 படி அவர் மாத்திரமே துதிக்கு பாத்திரராய் இருக்கிறார். துதிக்கப்படதக்கவரே, துதிக்கப்படதக்கவரே, உண்டாக்கினவர், ரட்சிக்கிறவர், காப்பாற்றுபவர் நீரே. உண்டாக்கினவர், ரட்சிக்கிறவர், காப்பாற்றுபவர்
தொடர்ந்து சபை என்ற தலைப்பில் நாமோ கர்த்தரின் பரலோக குடும்பம், வானவர் வசித்திடும் வாசஸ்தலம். நீங்கள் தேவனுடைய விசாரமாய் இருக்கிறீர்கள். எபேசியர் 2:19 படி இந்த பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். பேசலாம். 440. நாமோ கர்த்தரின் பரலோக குடும்பம், வானவர் வசித்திடும் வாசஸ்தலம். நாமோ கர்த்தரின் பரலோக குடும்பம், வானவர் வசித்திடும் வாசஸ்தலம். இன்ப மரமைகள் அவர் வாசஸ்தலங்கள், இன்ப மரமைகள் அவர் வாசஸ்தலங்கள். பல திசைகளினின்று அழைக்கப்பட்டோம், பல திசைகளினின்று அழைக்கப்பட்டோம். ஒரே சரீரம் இரத்தத்தின் மூலம், ஒரே சரீரம் இரத்தத்தின் மூலம். ஆயிரம் பாஷைகளாயினும், ஆயிரம் பாஷைகளாயினும். நாமோ கர்த்தரின் பரலோக குடும்பம், வானவர் வசித்திடும் வாசஸ்தலம். ஒரே புது மனிதனாய் அமைந்தார் கர்த்தர், ஒரே புது மனிதனாய் அமைந்தார் கர்த்தர். பரம குடும்பத்தில் சேர்த்தனமை, பரம குடும்பத்தில் சேர்த்தனமை. ஏக மனதுடன் நாம் வசிப்பதனால், ஏக மனதுடன் நாம் வசிப்பதனால், அவர் கூடாரமாய் அமைந்துள்ளோம், அவர் கூடாரமாய் அமைந்துள்ளோம். நாமோ கர்த்தரின் பரலோக குடும்பம், வானவர் வசித்திடும் வாசஸ்தலம். நாமோ கர்த்தரின் பரலோக குடும்பம், வானவர் வசித்திடும் வாசஸ்தலம். யூதனென்றில்லை, கிரேக்கனென்றில்லை, யூதனென்றில்லை, கிரேக்கனென்றில்லை. சிறியோர் பெரியோர் ஒன்றுமில்லை, சிறியோர் பெரியோர் ஒன்றுமில்லை. தரித்திரன் தனவான் ஞானி என்றில்லை, தரித்திரன் தனவான் ஞானி என்றில்லை. கிறிஸ்துவே எல்லாமானவரே, கிறிஸ்துவே எல்லாமானவரே. நாமோ கர்த்தரின் பரலோக குடும்பம், வானவர் வசித்திடும் வாசஸ்தலம். நாமோ கர்த்தரின் பரலோக குடும்பம், வானவர் வசித்திடும் வாசஸ்தலம்.
இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். எசேக்கியேல் 36 அதிகாரம் வசனங்கள் 26, 27 படி அவருடைய சமூகத்தில் நாம் நாவினாலே அறிக்கை செய்யும் பொழுது ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார் சொல்லி உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நவமான கல்லான இருதயத்தை நமக்கு எடுத்து ஆண்டவர் எப்படிப்பட்ட இருதயத்தை கொடுத்திருக்கிறார்? சதையான இருதயத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு நாள் நம்ம இறுதி எப்படிப்பட்டதா இருந்தது? கல்லான இருதயமாய் காணப்பட்டது. ஆனால் ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு அதை மாற்றி சதையான இருதயத்தை கொடுத்து நமக்கு வேற பெற்ற ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். இந்த 11வது மாதம் கடைசி நாள் வரைக்கும் அவருடைய கிருபை. இந்த 11 மாதங்கள் எத்தனையோ ஆபத்துக்கள், எத்தனையோ சூழ்நிலைகள், அவமானங்கள், நிந்தைகள், ஆனாலும் கர்த்தர் ஒரு நாளும் நம்மளை கைவிடவில்லை. உண்மை நேசிக்கிறேன் சொல்லி என் இதயம் நீ தங்கும் ஸ்தலமாக வேண்டும். மொபைல் இருந்ததுன்னா இந்த சாங்கை நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த பாடலை நம்ம பாடலாம். என் இதயம் நீ தங்கும் ஸ்தலமாக வேண்டும் சொல்லி இந்த வரிகள் மிகவும் நன்றாக இருந்தது. அதனால் அது ஆராதனைக்காக எடுத்து எத்தனையோ பேர்கிட்ட நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன்னு சொல்லியிருக்கலாம். நான் உண்மையாகவே நம்ம நேசிக்க வேண்டிய ஒருவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இந்த சரீரத்தில் ஆவி இருக்கும் பொழுதும் சரி, இந்த சரீரத்தில் இந்த ஆவி நம்ம விட்டு எடுபட்டு போனதுக்கு அப்புறமும் ஆண்டவர் மாத்திரமே நம்மை உண்மையாக நேசிக்கிறவர். நதார இந்த பாடலை கூட பாடி ஆண்டவரை மயப்படுத்தலாம். சூழ்நிலையின் காரணமாய் அவருடைய வார்த்தைக்கு மாறாய் நம்மளுடைய வாழ்க்கை காணப்படல. அந்த ஆராதனை வேலையில கூட ஒப்புக் கொடுக்கலாம். மிகவும் நேசிக்கிறேன் சொல்லி ஜீவனை போனாலும் பரவாயில்ல, நான் செத்தாலும் பரவாயில்ல, உங்களை அதிகமாக நேசிக்கிறேன்னு சொன்னாங்க. ஆனால் அப்படி இருந்தாங்களான்னா இல்லை, ஆண்டவரை மறுதளித்தாங்க. ஆனால் மீண்டுமா இயேசுவோடைய அந்த அன்பை ருசிக்கும் பொழுதுதான் அவங்க சொன்னாங்க, இயேசுவை போல சிலுவையில் அறையாதே, தலைகீழா சிலுவையில் அறைச்சு. இந்த மேலான அன்பு பேருக்கு நான் இன்னைக்கும் குறைவுள்ள அன்பு தான் என்னுடைய அன்பு ஏசப்பா கிட்ட. ஆனால் ஏசப்பா என்னை இன்னும் நேசிக்கிறார். ஆராதனை வேலையில் இயேசுவோடைய அன்புக்கு நம்ம தேங்க்யூ சொல்லலாம். இந்த 11 monthsல எத்தனையோ தடவை விழுந்திருப்போம், எத்தனையோ தடவை ஆண்டவரை நம்ம அன்பில் குறைப்பட்டிருக்கலாம். ஆனால் உண்மையா இந்த வேலையில கூட சொல்லலாம், ஆண்டவரே நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லி. என் உயிரிலும்
பதிக்கும் இடமாக வேண்டும். என் இதயம் நீ தங்கும் ஸ்தலமாக வேண்டும். உன் வார்த்தைகள் பதிக்கும் இடமாக வேண்டும். உம்மை நேசிக்கிறேன். உம்மை நேசிக்கிறேன். உம்மை நேசிக்கிறேன். என் உயிரினும் மேலாய் நேசிக்கிறேன். முழு மனதோடு உம்மை நேசிக்கிறேன். என் உயிரினும் மேலாய் நேசிக்கிறேன். முழு மனதோடு உம்மை நேசிக்கிறேன். என் இதய பலகையிலே உம் சித்தம் எழுதணுமே. உமது வார்த்தையிலே உம் சித்தம் விளங்கிடுதே. என் இதய பலகையிலே உம் சித்தம் எழுதணுமே. உமது பிரமாணத்திலே உம் சித்தம் விளங்கிடுதே. என் இதயம் முழுதும் என்றும் உமக்காய் உடன்படிக்கை செய்தேன். உடன்படிக்கை செய்தேன். என் இதயம் நீ தங்கும் ஸ்தலமாக வேண்டும். உன் வார்த்தைகள் பதிக்கும் இடமாக வேண்டும். கல்லான சிலைகளுக்கும் நீர் என்றும் இருப்பதில்லை. கல்லான இதயத்திலே நீர் என்றும் இருப்பதில்லை. கல்லான என் இதயம் சதையாக மாற்றிய மகிமையின் ஸ்தலமானதே, மகிமையின் ஸ்தலமானதே. கல்லான சிலைகளுக்கும் நீர் என்றும் இருப்பதில்லை. கல்லான இதயத்திலே நீர் என்றும் இருப்பதில்லை. கல்லான சிலைகளுக்கும் நீர் என்றும் இருப்பதில்லை. கல்லான இதயத்திலே நீர் என்றும் இருப்பதில்லை. கல்லான என்னையும் சிலையாக மாற்றி மகிமையின் ஸ்தலமானதே. மகிமையின் ஸ்தலமானதே. உம் வசனங்கள் எல்லாம் எனதாக வேண்டும். என் இதயம் முழுதும் உமதாக வேண்டும். உம்மை நேசிக்கிறேன். உம்மை நேசிக்கிறேன். யாரும் சேர்ந்து பாடலாங்களா? உம்மை நேசிக்கிறேன். உம்மை நேசிக்கிறேன். என் உயிரினும் மேலாய் நேசிக்கிறேன். முழு மனதோடு உம்மை நேசிக்கிறேன். பட் எல்லாரையும் சபையில நீங்க எவ்வளவு ஆண்டவரை நேசிக்கிறீங்கன்னு சொல்லும் பொழுது பிரதர் சொன்னாங்க, என் உயிரினும் மேலான ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்லி. அப்ப நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில எப்படி இருக்கணும்? என் உயிருக்கு மேலாய் நான் ஆண்டவரை நேசிக்கிறேன். ஸ்டேவன் பாருங்க, ஆண்டவருக்காக சாட்சியா நின்னாங்க. அவங்க கல்லெறிந்து கொல்லப்பட்டாங்க. அவங்க முழங்கால் படியிட்டு இயேசுவை போல ஒரு வார்த்தை சொன்னாங்க, இவங்களை மன்னிங்கன்னு சொல்லி. நீங்களும் நானும் கூட 11th மந்தோட லாஸ்ட் டேல இருக்கிற நம்ம ஒரு விஷயம் கூட ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து பேசப்போம். என்னால் யாரெல்லாம் மன்னிக்க முடியலையோ அவங்களெல்லாம் நான் மன்னிக்கிறேன்னு சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் கூட ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்றது லேசு கிடையாது. அந்த
வார்த்தையை ஃபாலோ பண்ணணும், அவருடைய வார்த்தையின்படி நடக்கணும். அது அவருடைய ஆவியினால மாத்திரம்தான். அவருடைய ஆண்டவர் நம்மளை எவ்வளவாய் நேசித்தாலும் சிலுவையில் ஆண்டவர் நமக்கு காட்டியிருப்பார். நம்மளை எவ்வளவாய் நேசிக்கிறேன். அதற்கு முன்பதாக ஆண்டவர் என்ன சொல்றார்? தன் ஜீவனை ஒப்பு கொடுக்கும் பொழுது இவர்கள் செய்கிறது என்னதுக்கு நான் இவங்களை மன்னிக்கிறேன்னு சொல்றார். இது போல அவருடைய மன்னிப்பு பெற்ற நாம கூட மன்னிப்புன்ற எந்த ஒரு காரியத்திலும் இயேசுடைய வார்த்தைக்கு மாற என் வாழ்க்கை காணப்படக்கூடாதுன்னு சொல்லி ஆராதனை வேலையில கூட ஒப்பு கொடுத்த ஒரு சரணம் மாத்திரம் பாடி இந்த வேலையை நிறைவு செய்யலாம்.